கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் ஏசாயா 13:2. உயர்ந்த பர்வதத்தின் மேல் கொடியேற்றுங்கள், உரத்த சத்தமிட்டு ஜனங்களை வரவழையுங்கள், அவர்கள் பிரபுக்களின் வாசல்களுக்குள் பிரவேசிப்பதற்கு சைகை காட்டுங்கள். அன்புக்குரியவர்களே, 4 காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகின்றார். 1, பர்வதத்தின் மேல் கொடியேற்ற வேண்டும். பாவம் என்னும் கொடி பர்வதத்தில் ஏற்றப்பட்டிருக்கிறது. சாபம் என்னும் கொடி பர்வதங்களில் மேல் ஏற்றப்பட்டிருக்கிறது. அந்த பாவத்தின் கொடியை, சாபத்தின் கொடியை இறக்கிவிட்டு பரிசுத்த கொடியை, ஜெய கொடியை, இயேசுவின் ரத்தம் புரண்ட கொடியை நாம் ஏற்றும்படி நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். 2, நாம் உரத்த சத்தமிட வேண்டும். சத்தத்தை அடக்கி கொண்டது போதும், அமைதியாய் வாழ்ந்தது போதும். இனி சத்தத்தை உரக்க கூறி, கர்த்தருடைய வார்த்தையை உரக்க கூறி, கர்த்தருடைய நாமத்தை உரக்க கூறி, அவர் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும் காலத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். இன்றைக்கு சொல்லுங்கள், ஆண்டவரே, இனி அமைதியான ஆராதனை அல்ல, அமைதியான வார்த்தை அல்ல, தேவனுக்காக நான் எக்காலத்தை போல நான் சத்தமிட்டு அவருக்காய் நான் எழும்ப விரும்புகிறேன். 3, வரவழையுங்கள். பாவிகள் ஆண்டவரிடம் மனம் திரும்ப வேண்டும், புறஜாதிகள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் தான் அவர்களை அழைக்க வேண்டும். நம்முடைய வார்த்தையினால், நம்முடைய ஒழுக்கத்தினால், நம்முடைய எடுத்துக்காட்டினால், நம்முடைய வாழ்க்கையினால் அவர்களை வசீகரித்து கவர்ந்து நடமாடும் நிறுவங்களாய், நற்கந்தங்களாய் நாம் அவர்களை ஆண்டவரிடம் வரவழைக்க வேண்டும். 4, சைகை காட்ட வேண்டும். அல்லேலூயா. அநேகர் சைகை காட்டுகிறார்கள், தப்பாக சைகை காட்டுகிறார்கள். கலகங்களை தூண்டி விடுகிற மாதிரி கண்களினாலே, கால்களினாலே, கைகளினாலே சைகை காட்டுகிறார்கள். நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. ஆவிக்குரிய தரத்தோடும் ஆவிக்குரிய ஒழுக்கத்தோடும் நம்முடைய கண்களால், நம்முடைய கைகளால் நாம் சைகை காட்டி மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே இந்த 4 ஆவியினாலே கர்த்தருடைய நிரப்பட்டும் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த 4 காரியங்களுக்காய் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் கொடியேற்றுகிறவர்களாய், உரத்த சத்தமிடுகிறவர்களாய், வரவழைக்கிறவர்களாய், சைகை காட்டுகிறவர்களாய், ஜனங்களின் பிரயோஜனத்திற்காக, இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.